திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து 6வது குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்கள் ஆசைகளை ஒழித்த இறைவனது மெய்யான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பு இறப்பு இல்லாமல் நெடுநாள் நிலைத்து வாழ்வர். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்கள் வழியாக அறிவு வருகிறது. ஒவ்வொருவரும் ஐம்புலனில் அகப்பட்டு இருக்கிறோம். அதனின்று வெளிவந்தால்தான் பேரின்பம் பெறுவோம். அப்படி வெளிவந்தவனை பற்றினால்தான் வெளிவந்து திரும்ப அகப்படாமல் இருக்க முடியும். இயற்கையில் அவாவினை இல்லாதவன் இறைவன். எனவே இறைவனை பற்றி அவாவினை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஞானிகள் அந்த இரகசியத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி செயல்பட்டனர். வேதத்திலிருந்து அறம் வந்தது. உபனிஷத் தர்மங்கள், சாஸ்திரங்கள், அறநூல்கள் வந்தன. வேதத்தின் மூலக்காரன் இறைவன்தான். வாழும்போது இறைவன் வகுத்த நெறியில் நின்றால் நீடு வாழலாம், பிறவிப்பிணி நீங்கி முக்தி அடையலாம். நாமும் அதை முயல்வோமாக. 3, 4, 5, 6 இந்த 4 குறள்களால் இறைவனை நினைத்தலும் வாழ்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பேற்றை பெறுவார் என்று கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.